தம்பி, என்னது இது? வீட்டுக்குள்ள இவ்ளோ காக்ரோச் வந்துட்டு இருக்கு. ஐயோ ஐசக், இதுங்களெல்லாம் நம்ம எப்படி வீட்ல இருந்து விரட்டுறது? அக்கா, நீ போய் பெரிய பக்கெட்ல தண்ணி எடுத்து இதுக்கு மேல ஊத்துக்கா. சரி தம்பி. தம்பி, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதுக்கு மேல ஊத்தி விடுறேன். என்ன இப்ப ஜாலியா இருக்கா? ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ஓடுங்க. தம்பி, காக்ரோச்லாம் நம்ம மேல இருக்குதுடா. ஓடுங்க. அங்க இருக்கியா? இரு வரேன். பறந்துட்டியா? புடிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டியா? தம்பி, இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. தம்பி, இது ஜோம்பி வீட்டு கோழி. நான் ஜோம்பிக்கு தெரியாம நைஸா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா தம்பி, இது ஜோம்பி வீட்டு கோழி தான். வா, சீக்கிரமா இதை அம்மா கிட்ட கொடுத்து சீரக சம்பால நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். வா. பின்னாடி யாரு? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு கோழியை நீ எடுத்துட்டு வந்திருப்ப. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ ஜோபி, வேணாம் வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, என்ன மன்னிச்சு விட்டுடு. நான் வேணா உனக்கு அதுக்கு பதிலா சீரக சம்பா கோழி பிரியாணி தரேன். என்னது, என் கோழியை சீரக சம்பா பிரியாணி ஆக்கிட்டியா? உன்னை விட மாட்டேன். ஐயோ வேணாம் வேணாம், என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுடு. இந்த உலகத்துல நான் யாரையும் விட்டதில்ல, உன்னையும் விட மாட்டேன்.